நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் உருட்டு ஒன்று வந்துச்சு. அது என்ன அப்படின்னா வந்து, ராகுல் நீங்கள் பணத்தை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறீங்க அண்ட் உங்களுக்கு பணம் தான் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டா அண்டு அந்த மாதிரி ஒரு உருட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து கஷ்டம்தான் உங்களுக்கு இருக்கும், நிம்மதி இருக்காது அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலே பார்த்துட்டோம். இப்போ முத்து படத்தில் இந்த பாட்டெலாம் கேட்டுட்டோம். சொன்ன ஒரு பெரிய கோடீஸ்வரர், காசெல்லாம் யாருக்கும் கொடுக்கல. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். எனக்கு வந்து எந்த விஷயத்தினாலும் பொறுத்துப்பேன். என்னோடய வேலை, என்னோடய கனவு, லட்சியம், இது குறுக்கால யார் வந்தாலும் சரி மேலே ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பொறுத்துக்கவே முடியாது. அதாவது என்னோடய கனவு, என்னோடய வழி, நான் நடக்கிறது, என்னோடய பாதை, இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது, நடக்கிறது, இதெல்லாம் நான். அதில் இருக்கிற வழி, நெளி, கஷ்டம், இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வேணுமா வேணான்னு முடிவு பண்ணுறது, இதெல்லாம் நான். இதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு எவனுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அண்ட் ஸோ இந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் வந்து திங்க் பியாண்ட் மணி, ரீட் யோகி பாபு புக்கு, சாரி யோகானந்தா புக்கு எழுதுகிறவன் காசு சம்பாதிதான் புக் எழுதுகிறான். இன்னும் திங்க் பியாண்ட் மணின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுகிறவன் அந்த புக்கை ஃப்ரீயாக கொடுக்குறான். சரி, அடுத்தது வந்து ஐ கேன் சி ஒன்லி டூ மச் ஈகோ ஒர்க் இன் யூ அண்ட் ஹாவ் காம்ப்ளிகேட்டட் யுவர் செல்ஃப். சீரியஸ்லி வந்து பார்த்தசாரதி, நீ சொல்கிறது சத்தியமாக எனக்கு புரியல பார்த்தசாரதி. ஸோ அதனால் நீ திரும்ப சொல்லு. உன் ப்ரொஃபைல் பிக்சர் வேறு எனக்கு செம்ம காண்டாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சுட்டு என்கிட்ட வந்துடாது. எனிவே, ஸோ அதனால் எப்பவுமே இந்தமாரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பணம் வந்து நீங்கள் பணம் நினைக்கிறீங்க இதெல்லாம்ட்டு. இந்த இதை கேட்டாலே எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுங்க. ஏன்னா நம்மளோட கேம் பிளே வந்து இட் இஸ் நாட் அபவுட் மணி. ஏன்னா மணி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கவுண்ட் எவ்ரி ஹவர். ஒவ்வொரு நேரமும் வந்து ஐ வில் கவுண்ட் இட் அகேன்ஸ்ட் எவ்வளோ பணம் எனக்கு வருது அப்படின்றத வச்சு தான் என்னோடய டிசிஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணுற அந்த 1000 வீடியோவும் வந்து நீங்கள் எவ்வளோ எனக்கு யூடியூப் பே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? ஓகேவா? ஸோ இதே இவ்வளோ டைம், இந்த 1000 வீடியோஸ் நான் போடுற டைம், இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, இந்த டைம் ஃப்ரேமை என்னோட இன்னொரு பிஸ்னஸில் நான் போட்டேன் அப்படின்னா வந்து ஐ வுட் ஹவ் மேட் லாட் மோர் மணி. அண்ட் இந்த ஒரு வீடியோனால் நான் யார்கிட்ட பேசுகிறேன்? நிறைய பேர் பேசுகிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், முக்கால்வாசி பேர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஹவு வில் ஐ பி பெனிஃபிட்டட் ஃப்ரம் தெம்? ஸோ அவங்களுக்கு என்னால் ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு அவங்க வந்து தே நாட் கோன் பி கிவிங் மீ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் நாட் அபவுட் மணி பார்த்தசாரதி. ஸோ இது வந்து இட் இஸ் அபவுட் பிகர் ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ என்னால் செய்ய முடியாத இந்த விஷயத்தை எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து 30 இயர்ஸ் வந்து க்ராஸ் ஆகி போயிடுச்சு. என்னால் வந்து நான் என்ன பெரிய பில்லியனர் ஆனாலும் சரி ஐ கான்ட் கோ பேக் அண்ட் கேட்ச் தட் டைம். பட் எனக்கு வந்து அந்த எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன், எனக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா என்னோட கேம் பிளே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஐ குட் ஹவ் டன் லாட் மோர் திங்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட் பிகம்ஸ் அ லிமிட்டேஷன். நான் இத்தனை நாள் வாழ்ந்த ஒரு 10 வருஷம் எல்லாருமே வேலை செஞ்சு எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட் இதெல்லாமே இருக்கிறது. இன்றைக்கி வந்து இட் பிகம்ஸ் சார்ட் ஆஃப் லைக் எனக்கு ஒரு பாட்டில் நெக்காக இருக்குது சில விஷயத்தில். நான் எடுக்கணும்னு நினைக்கிற ரிஸ்க் என்னால் எடுக்க முடியல, நான் செய்யணும்னு நினைக்கிற பிஸ்னஸஸ் என்னால் செய்ய முடியல. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் பிகாஸ் ஐ டுக் மை ரோட் மேப். என்னோடய ரோட் மேப் வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது. எனக்கு இந்த வேலை அடுத்தது இது முடிச்சோன்னே எனக்கு ஒரு நல்ல ஆஃபராக, இந்த ஆஃபரில் இதில் பண்ணுவோம், இந்த வேலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வழியில் எனக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். பட் இதே வந்து இன்றைக்கி இருக்கிற எனக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் சோசன் மை ரோட் மேப் மச் டிஃப்ரெண்ட்லி. அது வந்து இட் வுட் ஹவ் இம்பேக்டட் மீ வெரி மச் டிஃப்ரெண்ட்லி. இட் வுட் ஹவ் இம்பேக்டட் மீ. ஸோ அதனால் அது பார்த்தது இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் மணி கிடையாது. என்னோடய கேம் பிளே வந்து இட் இஸ் நாட் அபவுட் மணி. சரியா? ஒன்லி சீப் பீப்புள் திங்க் அண்ட் ஒர்க் ஃபார் மணி. ஓகேவா? என்னோடய கேம் பிளே வந்து இட் இஸ் அபவுட் ஆஸ்பிரேஷன்ஸ், இட்ஸ் அபவுட் மை ட்ரீம்ஸ். ஸோ இதில் வந்து என்னோடய ஓன் ப்ராஜெக்ட்ஸே வந்து கிட்டத்தட்ட 100 ப்ராஜெக்ட்ஸ் நான் பில்ட் பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ். அண்டு அதுக்கப்புறம் வந்து தொலைஞ்சு போனவங்க வந்து சொந்தக்காரங்க தொலைஞ்சு போட்டாங்கன்னா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ப்ராஜெக்ட். பிளட் பேங்க்ஸ்லேருந்து எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் கிரிப்டோ காயின்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஓன் கிரிப்டோ காயின்ஸ். இந்தமாரி என்னோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட்ஸ் லார்ஜர் தன் லைஃப். இந்த ட்ரீம்ஸ்லாம் வந்து என்னோட லைஃப் டைமில் வருமானம்னு கூட தெரியாது. பட் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற என்னோட பாட்டில் நெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டூல் விச் இஸ் மணி. ஸோ அதனால் மணி இஸ் நீடட் டு ப்ரொப்பல் மை ஐடியாஸ். சரியா? ஸோ அதனால் அதேமாதிரி இன்னொரு ஊர்ட்டு என்னென்னா பணம் இருந்துச்சுன்னா நிம்மதி போயிடும் அப்படின்ட்டு சீரியஸாக அதெல்லாம் சொல்லிட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் கைஸ். ஸோ இது வந்து அது யார் அப்படிலாம் சொல்லுவா தெரியுமா? பணத்தை நான் வச்சுருக்கிறேன், நீனும் பணக்காரனா எனக்கு பிரச்சனை அப்படின்றவன் மட்டும்தான் இந்த மாரிலாம் பெணாத்திட்டு இருப்பான். பணம் வச்சுருக்கிறவன் எவங்க வந்து உட்காந்து ரோட்டில் அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை பணம் வச்சுருக்கிறவன் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, எனக்கு பேஷண்ட்டுக்கு எனக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பணம் வச்சுருக்கவன் அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்க?
இல்லை பணம் வச்சுருக்கவன் எத்தனை தடவை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயோ பஸ் ஸ்டாப்லேயோ நின்று கசங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க, வேர்வை அடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் இந்த பெண்ணாத்துறதெல்லாம் நிறுத்துங்க. இந்த பணம் இருக்கிறவன் நிம்மதியாக இல்லை அப்படின்ட்டு, அதாவது நேர்வழியில் சம்பாதிக்காதவனே வந்து நிம்மதியாக தான் தூங்குறான். அப்படி இருக்கிறப்ப நான் சொல்கிறேன், நானும் இல்லை இந்தமாரி ஆண்டர்ப்ரனர்ஸ் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு இந்தமாரி ஒரு வீடியோஸ் பண்ணுறது நைட்டு 12 மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 நாள் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து வீடியோஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இதை போட்டுட்டு இதுமாரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு வழி நெளி இது எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் போகிறோம். அப்படி ஒரு நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க எதுக்குங்க வந்து பணத்தை சம்பாதிச்சுட்டு நைட்டு தூக்கம் வராமல் இருக்கும் போது, அதெல்லாம் படுத்து தூங்கினாலும் குழந்த மாதிரி தூங்குவோம். ஸோ அதனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வி வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அகெயின் வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் சேனல்ஸு இந்தமாரி ஆண்டர்ப்ரனர் சேனல்ஸ்லாம் போய்ட்டு இந்தமாரி கமெண்ட்டெல்லாம் போகிறதுன்னு எடுத்துக்க முதல்ல. எனக்கு இது என்ன ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் தெரியுமா? அது ஏதோ ஒன்று, அந்த யோகி பாபு புக்கோ யோகியானந்த புக்கோ ஏதோ ஒரு புக்கு, ஓகேவா? அந்த புக்கு விற்கிறவா புக்கு ஃப்ரீயாக வைக்கிறாரு. அது வந்து யாரோ ஒருத்தர் செத்து போனவராக இருக்கட்டும், இல்லை உயிரோடு இருக்கிறவராக இருக்கட்டும், புக்கு எதுக்கு எழுதுறாரு? யாரோ ஒருத்தங்க 4 பேர் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ 4 பேர் படிக்கிறவங்க பசி வந்துச்சுன்னா அந்த புக்கையை படித்து தின்ன முடியும். ஸோ அதனால் வந்து இந்தமாரி ஊருக்கு உதவாத, ஒரு பைசாவுக்கு உதவாத எவனா ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் பால் நெய்யெல்லாம் வாயில் ஊற்றி விட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் புக் எழுதுறான்னு சொன்னால் அவன் என்னத்தனை எழுதுவான்? பசியில் இருக்கிறவனை கூப்பிட்டு நீங்கள் புக் எழுதுன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? ஸோ அவனுக்கு தேவை அந்த பசிக்கு சாப்பாடுங்க. ஸோ அந்த பசிக்கு சாப்பாடு. எனக்கு வந்து என்னோடய ட்ரீம் வந்து ஐ வாண்ட் டு see it grow. ஸோ என்னோடய கனவு வந்து வரணும். அதுதான் எனக்கு வந்து என்னோடய பசி அதுதான். ஸோ அதுக்கு வந்து ஐ நீட் மணி ஆஸ் அ ரீசோர்ஸ், மணி ஆஸ் அ டூல். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் அந்த மணியை எடுத்து நான் வந்து பெரிய பங்களா கட்ட போகிறேன். எனக்கு பணம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் ஐல் டூ இஸ் லைக் see my dreams come true. ஓகே. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே கைஸ் நான் வந்து எப்போவுமே கூலாக தான் இருப்பேன். பட் இந்தமாரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் வரப்போ வந்து ஐல் கெட் பிஸ்ட் ஆஃப் வெரி ஈஸிலி. ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ. ஸோ இந்த கமெண்ட்ஸை படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஏதாவது லைஃப்பில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆம்பிஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்தமாதிரி கமெண்ட்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் சரி எதுக்கு தலைவலி, நம்ம வந்து பணம் வந்த பிரச்சனை, நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோலாம் பெரிய ஆசைப்பட்டுக்கிட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆக்சுவலி ராங் மென்டாலிட்டி கைஸ். நீங்கள் சொல்கிற அந்தமாரி வந்து பணத்தை பற்றி லெக்சர் எடுக்கிறவன் எவனுமே வந்து பிச்சைக்காரன் கிடையாது. அந்த பிச்சைக்காரன்ட்ட நீங்கள் போய் இந்த லெக்சரை நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. சொல்கிறவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் கைஸ், யாராக வேணாலும் இருக்கட்டும், சரியா? ஸோ அது பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை காட்மேனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், சொல்கிறது எல்லாமே வந்து கோடீஸ்வரங்க. அவங்களுக்கு பணத்தை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவங்க கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, அடுத்த வேலை எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுன்றது கூட அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. ஸோ அதனால் don't bring the stories to me. Okay, we'll catch up again in another video guys. Thank you.